என்னால் சிரிப்பை அடக்கவே முடியல. இந்த வீடியோ எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கமாண்ட் என்னடி அவன் அங்கே பொட்டாட்டியை தேடி போகிறோட நீங்கள் அடிச்சியா? சத்தியமாக இல்லைடா. காளி மேலே பாண்டி மேலே பிள்ளை மேலே ஆனே நான் சரக்கெல்லாம் அடிக்கவே இல்லை. தெளிவாக தான் இருக்கேன். காலையிலே எழுந்திரிச்சு வீடெல்லாம் ஒதுங்க வச்சு இந்த பாருங்க ஒரு குடும்ப பொண்ணா துணிமணி பூரா ஒரு ரவுண்டு எடுத்து துவச்சிட்டேன். இதெல்லாம் அழுக்கலைங்கிறனால கையோட துவச்சிட்டேன். இன்னொரு ரவுண்டு துணி போய்கிட்டு இருக்குது. அதை ஊற வச்சு மத்தியானத்துக்கு மேலே துவைப்பேன். அப்புறம் வந்து பார்க்க வேண்டிய வேலையை பார்க்கணும்ல, என்னதான் நம்ம இது இருந்தாலுமே. அப்புறம் வந்து காலைல ஏதோ சிக்காப்பா 8 நிமிஷம் வீடியோ ஏதோ போட்டாராமே, எனக்கு தெரியல. கடவுள் சத்தியமாக நான் வேலை பார்த்துட்டு படுத்துட்டு இப்போ தான் பார்த்தேன். பிள்ளைய ஃபோன் பண்ணிச்சுங்க. ஃபோன் பண்ணி அக்கா இப்படி காணிச்சு அப்படி அடி சரிடி அப்படின்ட்டு நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா எல்லாமே அன்சப்ஸ்கிரைபர். யாரையும் இப்போ சப்ஸ்கிரைபரே பண்ணல, எல்லாம் அன்சப்ஸ்கிரைபர். என்னென்னா சிக்காபாய் அதில் என்னமோ சொல்லியிருந்தீங்களாம்ல, என்னமோ என்ன பண்ணாலும் குடும்பத்துக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு. குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஆனால் ஒன்றை மாதிரி இப்படி ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுறவன உலகத்தில் நான் பார்த்ததில்ல. நான் ஓப்பனாக சொல்ல நான் ஆரம்பிக்கலை. அப்புறம் வந்து நீ யாருன்னு, நீ அவளை யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 3 பேர் யாருங்கிறது மக்களாகிய கோடிக்கணக்காக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் தெரியும். நீ 24 மணி நேரமும் ஒருத்தைய கழுவி 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 ஊற்றுவ. அப்புறம் அவள் வீட்டிலே போய் சோர்ந்தும்ப, அவள் வீட்டிலே போய் படுத்து தூக்குவ, அவள் கையிலே துணிமணி துவச்சி குடும்பம் பூரா அங்கே தான் நடத்துவேன். ஆனால் கழுவி ஊற்றுவேன். அப்போ பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க? ஏடா 24 மணி நேரமும் அவள் வீட்டில் தான் இருக்க, பொண்டாட்டி மாதிரி வப்பாட்டி மாதிரியே பொண்டாட்டியுமா நீ வச்சிருக்கிற, அப்புறம் எதுக்கு அவளையே கழுவி ஊற்றுற, அப்புறம் அங்கேயே போய் சோறு திங்கிற அப்படின்னு. காலையிலே துறை வந்து பிரியாணி வாங்கிட்டு வரேன். நான் எப்பா அவங்களுக்கு ஒரு அரைப்பொடி பிரியாணி, நமக்கு ஒரு அரைப்பொடி பிரியாணி காலையிலே வாங்கி கொடுத்துட்டு நான் போகிற பண்ணார். ஓ பிரியாணி வேணாம், ஓ பொங்கச்சோறு வேணாம், நீ என்ன பண்ணுற? நேராக போய் உன் பொண்டாட்டி பாவம் குளிச்சு முழுகி பூ வச்சு பொட்டு வச்சு அப்படியே சிக்குன்னு உட்காந்துருப்பாங்க. நீ போய் கூட சேர்ந்துக்கிட்டு உட்காந்து லைவ் போடு, உன்னை யார் கவலைப்பட்டானே. அப்புறம் என்ன பண்ணி நான் அந்த மனசு கேட்கலேன்ட்டு வெயிலில் போகிறேன். வாடி வதங்கி போயிட்டினா அப்புறம் அங்கே வீடியோவுக்கு போனோன்னா பளிச்சுன்னு இல்லாமல் டல்லாக இருப்பேன். நீ வேற உள்ளுக்குள்ளே நிறைய வலி வேதனையை வச்சுக்கிட்டு வெளியே மீடியாவில் வந்து சிரித்து பேசுகிற மாதிரி நடிக்கணுமே. அந்த நடிப்புக்கு நான் அது தெம்பு வேணும்ல சிக்காபா. எங்கே போகிறோம் உனக்கு சோறு போடுறாளா என்னமான்னு கூட எனக்கு தெரியல. பிரியாணி போயிடுச்சு, அதனால் வந்து சாப்பிட்டுக்குவார். அதனால் பிரச்சனை நான் சாப்பிட சொல்லிட்டேன். நீ அங்கேயே சாப்பிட்டுக்க, அங்கேயே இருந்துக்க, உனக்கு எப்போ வரணும்னு தோணுதோ வா, இல்லை வரலாட்டா கூட நீ அங்கேயே இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் பிரச்சனை கிடையாது. நான் ஃபோன் பண்ண மாட்டேன்ட்டேன். நீ ஏன் வா, அது வரைக்கும் நான் கூப்பிடவே மாட்டேன் உன்னே அப்படின்ட்டு. அதுக்காண்டி ஒரு எமர்ஜென்சி ஏதாவது ஒரு விஷயம்னா சொல்கிறதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணாமலாம் இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் 2 பேருமே எல்லா விஷயத்தில் இருக்கும்போது என்ன பிரச்சனைகள் வெளியே நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும். அது சொல்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஒரு தெரியும் வெட்டி பைய ஒருத்தர் மேனேஜர், அவன் ஃபோன் பண்ணி நான் சொல்லிடுவேன் விஷயத்த மட்டும். அதனால் பிரச்சனை இல்லை, நான் ஃபோன் பண்ண அவசியம் இல்லை. நான் காலையில் எழுந்திரிச்சேன், சிரித்து சந்தோஷமாக அழகாக சூப்பராக 4 சாட்ஸ் போட்டேன். ஏன் மூஞ்சி ஏதாவது ஃபீலிங் தெரியுதா? இப்போ என்ன பண்ண போகிறேன், வீட்டில் சாப்பாடு எதுவுமே செய்யலை. காலையில் எழுந்திரிச்சு வீடெல்லாம் ஒதுங்க வச்சு பூரா கசன்றுச்சு. ஏன்னா பிள்ளையில ஸ்கூல் கூட்டி போனாலே உங்களுக்கு தெரியுமே. இப்போ தான் எந்திரிச்சேன், பாத்திரம்லாம் விளக்க போட்டு விளக்கறக்காவும் மத்தியானம் வாக்கான்ட்டேன். கொஞ்சம் ஒதுங்க வச்சு கொடுக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒதுங்க வச்சு கொடுத்தாத்தே அவங்க வேலை பார்ப்பாங்க, இல்லைனா பார்க்க மாட்டாங்க. அப்புறம் பெட்ரூமெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு கிச்சன்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு வந்துட்டேன். இனிமேல் தான் போய் சாப்பிட்ணும். இந்த பாருங்கள் சாப்பாடு ஆர்டர் போட்டாச்சு. எனக்கு பிரியாணியே வேணாம், நீ அரை பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு நான் பிரியாணி வாங்கி கொடுத்தேன், சோறெல்லாம் அவள் தின்னுபுட்டு கறியெல்லாம் தின்னுபுட்டு எலும்பு துண்டு மட்டும்தான் எனக்கு வச்சா அப்படின்னு நீ வந்து கண்டென்ட் பேசிடுவேன். அதனால் என்கிட்ட காசு இல்லையா, வாங்கி கொடுக்க ஆள் இல்லையா? எல்லாத்துக்கும் அங்கங்கே எல்லா ஆளும் இருக்காங்க. இந்த வந்துருச்சு சாப்பாடு. அழகாக என் தங்கச்சிக்கிட்ட சொன்னேன், மஞ்சு அக்காவுக்கு பசிக்குது, கையில் வேற காசு இல்லை, கடவுள் சத்தியமாக 200 தான் என் கையில் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து அக்கௌண்ட்டில் ஒரு 200 கிடக்கு, 400. இதுதான் இன்றைக்கி இதுக்கு என் கையில் இருக்கக்கூடிய காசு. சிக்காபாய்க்கும் தெரியும் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். தம்பி மாதுகிட்ட சொன்னேன், அக்கா போட்டுவிடுவாக்கா ஒரு 2000. ஐயோ வேணாம்டா சும்மா ஆளை விட்றா அப்படின்ட்டு, இல்லைனா அவன் போடுறேன்னா வேணான்ட்டு. அப்புறம் மஞ்சு பிள்ளையே வந்து ஆர்டர் போட்டு கொடுத்துட்டாக்கா வந்து சாப்பாட்டை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் என்கிட்ட பழகிறவங்க சிக்கா அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. தங்கச்சியாருங்க, அக்காவாருங்க, ஃப்ரெண்டாருங்க, ஆண் நண்பனாருங்க, இல்லை வந்து சிக்கா பாய் யாராக வேணாலும் இருங்க, எனக்கு அதை பற்றி தேவையே கிடையாது. ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா என்கிட்ட கடைசி வரைக்கும் பழக்கம் வச்சுக்கலாம். என்ன பழக்கம் அப்படின்னா, நீங்கள் என்னெல்லாம் என் விஷயத்தில் கண்டிஷன் போடுறீங்களோ அந்த விஷயத்த நான் உங்கள் வாழ்க்கையில் போடுவேன். நீ வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு என்ன சொன்னீங்கன்னா நீங்கள் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். நான் முந்தானத்தை என்ன சொன்னேன், உன் குடும்ப விஷயத்துலேயே நீ போகிறது வர்றது வாங்கி கொடுக்குறது செய்கிறது பண்ணுறது எதையுமே நான் காளி மேலே சத்தியமாக கேட்க மாட்டேன். அதே மாதிரி நீயும் என்ன எதையுமே இனிமேல் கேட்கக்கூடாது. நீ ஏன் இப்படி வீடியோ போடுற, நீ ஏன் அவங்கள்ட்ட பேசுகிற, நீ ஏன் பாலாக்கிட்ட பேசுகிற, நீ ஏன் வந்து மாதவன் தம்பிக்கிட்ட போன. இந்த 2 நாள் கழித்து மாதவ தம்பி வீட்டுக்கு போகிறேன். அங்கே போய் அழகாக சுற்றிலும் கிராமம், அங்கே வச்சு வீடியோ போடுவோம், விளாக் போடுவோம், அழகாக கோழி அடிப்போம், குழம்பு வைப்போம், சூப்பராக சாப்பிட்டு வித்தியாசமாக நான் போவேன். நான் என்ன சொல்கிறேன்னா பாய், நீ வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஒரு கன்னத்தில் அடித்தா இன்னொரு கன்னத்தை திருப்பி கொடுக்குறதுன்னு சொல்லி நீ சொல்கிற. நான் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது, சரியா? நான் வந்து நியாயமாக தான் பேசுவேன். இவ்வளோ தூரம்
எல்லாம் பண்ணி உழப்பிட்டு வந்த பொண்டாட்டிக்கு இவ்வளோ சிங்சங் தட்டுறிய நீ. 5 வருஷம் உனக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவ எனக்கு எப்படி இருக்கும்? 10 மாதம் வீட்டுக்கு வந்தோடனே பத்திரமா பார்த்துக்கிறியே. அப்போ நான் வந்து நேற்று கூட 1 மணி நேரம் காருக்குள்ளே உட்காந்து அவ்வளோ ஒரு கண்ணீரோடு நான் சொன்னேன், இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? 2 ஆப்ஷன் சொன்னேன். அதை உங்ககிட்டே நான் சொல்கிறேன். நாங்கள் பேசுகிற 4 விஷயம் காருக்குள்ளே பேசினேன். அந்த முக்கியமான விஷயத்த நான் என் தங்கச்சியில் சொல்கிறதுல ஒன்றும் எனக்கு தப்பே கிடையாது. யாருமே கோச்சிக்காதீங்க. அதனால் என்ன கேட்டேன் அப்படின்னா 2 ஆப்ஷன் தான் உங்கள் சிக்கான் எனக்கு வச்சேன். ஏன் அப்படின்னா, இல்லை இந்த கார் டைலாக் ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு வந்துடுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் போகிற நேரம் நான் தான் கார் எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா வெயிலில் கருத்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் வந்து இப்போ தான் பல்லு விளக்கினேன், மூஞ்சி கழுவில் மோர கழுவில். காலையில் அந்த ஸ்லீவ்லெஸ் வீடியோ போடும்போது கூட பல்லு விளக்கல. இப்போ நான் பல்லு விளக்கி உட்காந்துருக்கேன். மூஞ்சி கழுவில் நம்ம தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே உட்காந்துருக்கேன். எந்த பிங்கரிங் தாங்க. கண்மை கசிஞ்சிருக்கா தெரியுதா? கண்ணெல்லாம் கண்மை இல்லாதது. அதனால் ரியலான ஒரு இதில் தான் உட்காந்துருக்கேன் நான். அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஏங்க என்னப்பா காரில் போங்க. காரில் நான் காரில் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு கூட சுற்றுங்க, ஜாலியாக டூயிட் போடுங்க, ஜாலியாக. ஏன்னா நான் தான் கண்டிஷன் போட்டேன்ல, நீ எப்படி வேணாலும் போய்க்க, நான் கேட்கவே மாட்டேன். அதே மாதிரி நான் எப்படி போனாலும் நீ கேட்கக்கூடாது. இந்த வீட்டுக்குள்ளே நீ நானும் வாழ்கிறோம், அவ்வளோதான். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ்ந்துக்க, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துக்கிறேன், சரியா? இல்லை நீ அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது, அப்புறம் நானும் கண்டிஷன் போடுவேன். கரெக்டு தானே தங்கச்சியில்? அப்புறம் என்ன 2 கண்டிஷன் போடுறீங்க? சாகிற வரைக்கும் சந்தோஷமாக எல்லாம் கிடைக்கணும் நமக்கு அப்படின்னு நினச்சா இங்கே வாடு. இல்லை முடியாத காலத்தில் செத்ததுக்கு பின்னாடி நமக்கு கொல்லி வைக்கணும், நம்ம இதில் சொல்லுவாங்க தாலி இருக்கணும், இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக நினச்சினா உன் பொண்டாட்டி வீட்டுக்கு போயிரு. இந்த 2 வீட்டில் எந்த வீடு வேணும்னு நீ முடிவு பண்ணிக்க. உனக்கு 1 மாதம் டைம் நான் தர்றேன். இதெல்லாம் காளி மேலே சத்தியமாக நான் பேசினேன். 1 மாதம் உனக்கு நான் டைம் தரேன், சரியா? வாழ்கிற வரைக்கும். ஏன்னா உனக்கு வயசு இருக்கிறப்பயே நீ நல்லா சம்பாரிச்சிட்ட, பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுட்ட, நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, சொத்து சுகத்தையும் எழுதி கொடுத்துட்டு கட்டுன கோமானத்தோடு நீ வெளியே வந்த. எப்படி? கட்டுன கோமானத்தோட உடம்புல வந்து டிபியோட நீ வந்தவனை வாழ்க்கை கொடுத்து வியாதி இருக்கிறத கூட வீடு இருக்குதுன்னு சொன்னதும், டிபி இல்லாமல் மறைச்சதும், என் பொண்டாட்டி செத்து போயிட்டான்னு சொன்னதும், நான் நினச்சிருந்தா என்றைக்கோ விட்டுட்டு உன்னை ஓடி இருக்கலாம். நான் வந்து எப்போவுமே என் மேலே ஒருத்தவங்க அன்பு காட்டினா நான் அன்பு தான் காட்டுவேன், சரி? அந்த மாதிரி எல்லாத்தையும் சரி போய் தொலை, பிள்ளைகளுக்கு தானே எழுதி வச்சா, சரி விடுன்ட்டு அந்த கதையை நான் விட்டுட்டேன், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை யோசிப்பேன். சும்மா அதே இது பண்ணி இப்போ இதை கூட நான் சொல்லணுங்கிறதுக்கு தான் சொல்கிறேன் முடிஞ்சு, மற்றபடி இதை வந்து சொல்லி காமிக்கிறேன் எனக்கு இல்லை. அப்போ அன்னைக்கு வந்து எந்த ஊர் உலகத்தில் எவனோ வந்து கூத்தியாக வச்சுக்காதவங்களாம் யாரும் கிடையாது. நம்ம நடிகரதுலேயே பார்க்க போனீங்க அப்படின்னா எல்லாம் 2 கல்யாணம் 3 கல்யாணம் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன், புரியுதா? 3 பேத்துக்கு 3 பிள்ளை, 2 பேத்துக்கு 2 பிள்ளைலாம் பெற்று நல்லபடியாக வாழ்ந்துருக்காங்க. சிக்காதே சின்ன பொண்டாட்டி வச்சுருக்கான்னு ஒன்று சரித்திரத்தில் எழுதுகிற அளவுக்கு ஒன்றும் பண்ணலை, புரியுதா? அதனால் நான் என்ன சொல்கிறேன், சுமையும் அப்படியே சிக்காவுக்குத்தான் அப்படியே வாழ்ந்தாங்க, அவங்களும் பாவம் எந்த தப்பு தண்டா பண்ணலை, நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. எனக்கு தெரியலை, அது அவங்க குடும்ப பிரச்சனையாச்சு அவங்களாச்சு. அவர் சொல்லிட்டார், என்ன பால் அடைச்ச பங்களாவாக இருந்தாலும் நான் வந்து வீட்டுக்கு வெள்ளை அடித்து நான் பாலை காய்ச்சி குடும்பம் நடத்த வேண்டார். அதனால் அந்த டாப்பிக்கை நம்ம விட்டுருவோம், அது ஒரு நாளைக்கு வர்றப்போ வரட்டும், அப்புறம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் 2 ஆப்ஷன் தான் சொன்னேன். ஒன்று என் கூட வாழ்கிறதா இருந்தால் வாழு, இல்லை அவ கூட போய் வாழ்கிறதா இருந்தால் வாழு. ஆனால் உனக்கு 1 மாதம் டைம் தரேன், நீ நல்லா யோசிச்சு முடிவெடுத்துக்க. எல்லாத்துக்குமே நான் ரெடி ஆகிட்டேன். இத்தனை நாள் நீ வந்து இல்லைனா எனக்கு வாழ்க்கை இல்லை, உன்னை விட்டா எனக்கு துணை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமான வெறித்தனமாக நீ இல்லை, நீ அங்கே போயிட்டாலே நான் வந்து சரக்கு அடிக்கிறது, அழுகிறது, தூக்கு மாட்டின மாதிரி வர்றது, வீடியோ கால் வர்றது, இதெல்லாம் பண்ணினது தப்பு தான். நான் வந்து அதுக்காக சிக்காக்கிட்ட நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் தங்கச்சியை வந்து என்ன சொல்லிட்டாங்க, இது ரொம்ப தப்பான விஷயம்க்கா, நல்லா தெரிஞ்சுக்க, உன்னையை வச்சு தான் மற்றவங்க எல்லாருமே இந்த எங்களுக்கு தெரியும், மற்றவங்கள வச்சு உன்னே வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ ஏன் இந்த மாதிரி கேவலமாக நான் பண்ணுற, எவ்வளோ அறிவாக பேசுகிற, எவ்வளோ ஒரு இதாக பேசுகிற வைக்கிற, ஆனால் நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னா, சரிடி அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி சொன்னதுக்காக நான் வந்து மாற்றிக்கிட்டேன். காலையிலே அனுப்பிவிட்டேன், ஓ பிரியாணி வேண்டாம், பொங்கச்சோறு வேணாம், கார் எடுத்துக்கிட்டு நீ கிளம்புன்னு, கார் எடுத்தாச்சு, இந்த வண்டி நிற்கிது பாருங்க, கிளப்பியாச்சு, நீ சந்தோஷமாக போய்க்க. நான் ஃபோன் பண்ண மாட்டேன், ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது, ஏன்னா எமர்ஜென்சினா உங்களுக்கு தெரியும், இந்த நாளைக்கு கூட வாய்தா இருக்குது அப்படிங்கும்போது போலீஸு இல்லை வந்து வக்கீல் ஏதோ எங்களோட அந்த வெளியே பிரச்சனை ஏதாவது எமர்ஜென்சி இருந்தால் நான் மேனேஜரை கூப்பிட்டு சொல்லிடுறேன். அவன் அங்கே கூப்பிட்டு சொல்லிக்க, நான் பொண்ணெல்லாம் பண்ண மாட்டேன், நீ பயப்படாத, நீ போய் சந்தோஷமா டூயிட்டு போட்டுக்கோ, இல்லை லைவில் கொஞ்சிக்கோ குணச்சிக்கோ குங்குமம் வச்சுக்கோ கட்டி பிடிச்சிக்கோ, என்ன வர பண்ணிக்க, 1.5 பொண்டாட்டி உனக்கு பொட்டாட்டி தானே செஞ்சுக்க. ஏன் நீ பாவம் வந்து சூர்யா எதுவும் சொல்லணும் ஏன் பயத்தில் இருக்க, அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீ கவலையே படாத. என்னை நீ ஃப்ரீடமாக விட்டுட்டுன்னா நானும் உன்னை ஃப்ரீடமாக விட்டுருவேன், சரியா? அதனால் அப்புறம் வந்து நீ இது கூட இது அது கூடன்னு பேசக்கூடாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பெரியம்மா கூட கூட்டணின்னு நீ சொல்லியிருக்கிற, ரைட், ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் யாருங்க, நரகாசூரனை அழிக்கிறதுக்காக சூரசம்காரம் பண்ணாங்க பார்த்தியா, அந்த மாதிரி சும்மா இருக்கிற என்னை ஏன் நீ எப்போ பார்த்தாலும் பெரியம்மா கிட்ட கூட்டணி சும்மா இருக்கிறவளை சொரிஞ்சு விடுறிய,
திரும்பி போய் கூட்டணி வேணும். அந்த அம்மாவுக்கு ஒன்றும் என் மேலே கோபம் ஆத்திரம்லாம் எதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க ஆத்திரம் கோபம் வெறி எல்லாமே ஓ மேலேயும் ஒருத்தனுக்கே வாழ்ந்த உன் பொண்டாட்டி நான் மேலே தான் கோவம். சரியா? ஏன் அந்த அம்மா என்னென்னமோ போட்டுக்கிருக்கு, நான் ஏதாவது கேட்டேனா? சொல்லு, எதாவது கேட்டேனா? ஏன்னா அந்த அம்மா தான் அதை போகிறது, அது நீங்களாச்சும் அந்த அம்மாவாச்சு என்னம்மா பண்ணிக்கிருங்க. ஏன் சும்மா இருக்கிறவள வந்து எப்போ பார்த்தா அந்த அம்மா கூட கூட்டணி? சரி, அப்படி தான் வச்சா என்ன தப்பு? நீங்கள் 2 பேரும் போடுற வெளி வேஷத்தையே நீங்கள் 2 பேரும் மக்களை எவ்வளோ முட்டாளாக்குறீங்க, என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணீங்க, என்னென்னலாம் ஆதாரமாக வச்சுருக்குன்னு எனக்கிட்டலாம் ஒரு மயிர் ஆதாரமும் கிடையாது. என்னம்மா அந்த அம்மா வச்சுருக்குன்னு சொன்னிச்சு, எனக்கு தெரியாது. சரி, அப்படித்தான் உங்கள் 2 பேர் வேஷத்தையும் மக்கள் முன்னாடி போட்டு உடைக்கிறதுக்கு அந்த அம்மா கூட கூட்டணி வச்சா என்ன தப்பு? டே, எதிரிங்கிற அந்த அம்மாவை கூட மன்னிக்கலாம். ஆனால் கூடவே இருந்துக்கிட்டு ஏன் கூடவே தின்னுக்கிட்டு ஏன் கூடவே படுத்துக்கிட்டு ஏன் கூடவே வாழ்ந்துக்கிட்டு என்ன 1008 கேவலம் பேசுகிறது, அவள் கேவலமாக பேசிட்டு அவளுக்கு நீ விசுவாசமாக இருக்கும்போது அந்த அம்மா கூட போய் கூட்டணி வச்சா என்ன தப்பு சொல்லு? என்ன தப்பு? அந்த அம்மா தான் ஆதாரம் இருக்குங்கிறது, அது போடட்டும், அது பார்த்துக்கோ உங்களையே. சரியா? நான் என்ன, நான் சும்மா இருக்கிறவங்கள நீ தான் சொரிச்சு விட்றேன். நான் வாடகை சிவனேன்னு இருக்கேன். ஃபோனை கூட நான் தர்றேன், நீ வச்சுக்க. எனக்கு கூட ஒரு புது நம்பர் வாங்கி கொடுன்னு சொல்லி நான் சொன்னேன். நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? ஏன் பேசாமல்? ஏண்டா போட்டு சல்லியாக நார் அடிச்சுட்டு இருக்கிற அங்கே போய் அவளை என்ன எதுன்னு ஆனால் எல்லாம் தெரிஞ்சு எப்படி சிக்கா பாய் எல்லாமே தெரிஞ்சும் அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி எந்த தப்புமே என் பொண்டாட்டி மேலே இல்லை நல்லவதான்னு சொல்லிட்டு எப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். வெரி குட். அடுத்த ஜென்மத்தில் உனக்கு பொண்டாட்டியாக நான் தான் வாய்க்கணும்னு நினைக்கிறேன். புரியுதா? என்ன பண்ணுனாலும் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. குடும்பத்தை நீ விட்டு கொடுத்துறாத. நான் இப்போ சொல்கிறேன், குடும்பத்தை விட்டு கொடுக்காத. சரியா? விட்டு கொடுக்காமலே நீ கூட இருக்கணும். அப்போத்தான் ஒன்று ஒன்றா வெளியே வர உடனே கழுவி காரி உன் மூஞ்சில் துப்ப நீ இருக்கணும்ல. விட்டுட்டு ஏன் கூட வந்துட்டுன்னா எப்படி துப்புவாங்க? அதனால் நீ கூடவே இரு, குடும்பத்தை பார்த்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தோஷமாக பக்கத்தை கொண்டுட்டு வா. அப்பே வராட்டாலும் அங்கேயே இருந்துக்க. அப்பே ஒட்டு கவலை இல்லை. அப்பே நான் போய் ஜாலியாக சந்தோஷமாக போய் தூக்குறேன். அப்பே பாய். அப்பே எப்படி இருக்கு? பாய்.